அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விநியோகத்திற்காக QR முறைமையில் மீண்டும் மாற்றம். குடுசலிந்துவின் நெருங்கிய உதவியாளர்கள் கைது, முதற்கட்ட விசாரணைகளில் வெளியான தகவல். செம்மணி மனித புதைகுழி பிரதேசத்தை ஐரோப்பிய ஒன்றிய குழு இன்று பார்வை. இலங்கையின் முக்கிய வங்கியில் பாரிய உள்மோசடி, பொதுமக்களுக்கு மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை. இணையவழி பண மோசடி குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது. பலர் முன்னிலையில் கொடூரமாக தாக்கப்பட்ட பெண். கடும் மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்க எச்சரிக்கை. பொல்லால் தாக்கப்பட்டு பலியான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவு கூறல். உடன் வைத்தியரை நாடவும் காய்ச்சல் இருப்பவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. ஜப்பானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படலாம் என எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது QR குறியீடு முறையின் கீழேயே எரிபொருள் விநியோகம் தொடரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருண தெரிவித்துள்ளார். இது அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி இன்னும் முடிவுக்கு வரவில்லை. எனவே தற்போதைய QR குறியீடு முறையின் கீழேயே சில்லறை எரிபொருள் விநியோகம் தொடரும். எவ்வாறாயினும் தேவைக்கேற்ப இந்த முறையில் மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை வாகனங்களின் வகைகளுக்கு ஏற்ப வழங்கப்படும் எரிபொருள் அளவை அவ்வப்போது திருத்தம் செய்தல், சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கு எரிபொருள் மானியங்களை வழங்குவது குறித்து பரிசீலித்தல் போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமையை அடுத்து எரிபொருள் சிக்கன நடவடிக்கையாக அரசாங்கம் மீண்டும் QR குறியீடு முறையை நடைபெறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான பானதுரை குடுசலிந்துவின் நெருங்கிய உதவியாளர்கள் இருவர் பாயாகல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் பாயாகல பகுதியில் ரகசியமாக தங்கியிருந்த போது இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த பகுதியில் தங்கியிருந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு போதைப்பொருள் விநியோகித்து வந்துள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பலானை மத்திய ஊழல் ஒழிப்பு படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பாயாகல, நிர்மலவத்து மற்றும் கும்பகோடு ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பெத்தா என்ற பெத்தும் மற்றும் கவியா என்ற கவிந்து என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பெத்தும் என்பவரிடமிருந்து 42,350 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், கவிந்து என்பவரிடமிருந்து 48,170 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் இன்று செவ்வாய்க்கிழமை அகழ்வு தளத்தை நேரில் பார்வையிட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 7 இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அகழ்வு பணிகளுக்கான நிதி செலவினங்களுக்கு நீதி அமைச்சு அனுமதி வழங்காததால் பணிகள் தாமதமடைந்தன. எனினும் கடந்த வாரம் இதற்கான நீதி அமைச்சினால் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டமிட்டபடி எதிர்வரும் ஏப்ரல் 27 செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது குறித்து இன்றைய நீதிமன்ற அமர்வில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியை 4 அடங்கிய ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டனர். இதற்கான அனுமதியை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியிருந்தது. சர்வதேச ரீதியில் அவதானிக்கப்படும் இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த விஜயம் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. தேசிய அபிவிருத்தி வங்கிக்குள் நடைபெற்ற உள்மோசடி குறித்து விரிவான விசாரணையை நடத்த ஒரு சர்வதேச அமைப்பை ஈடுபடுத்த இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அறிவுறுத்தல்களின்படி வெளிநாட்டு நிபுணர்களை கொண்ட ஒரு முன்னணி சர்வதேச அமைப்பு இந்த விசாரணைக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அபிவிருத்தி வங்கியில் நிகழ்ந்த உள்மோசடி குறித்து இலங்கை மத்திய வங்கி தினசரி அடிப்படையில் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. குறித்த விசாரணை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன்
விசாரணை முன்னேற்றம் மற்றும் இறுதி அறிக்கை ஆகியவை நேரடியாக இலங்கை மத்திய வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அதே சமயம் அடையாளம் காணப்பட்ட குறைபாடுகளை சரி செய்வதில் சிறப்பு கவனம் செலுத்தி தேசிய அபிவிருத்தி வங்கியின் உள்கட்டுப்பாடு மற்றும் ஆளுகை செயல்முறைகளை வலுப்படுத்த அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இலங்கை மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி தேசிய அபிவிருத்தி வங்கியின் நிர்வாகத்துடனும் பிற தொடர்புடைய பங்குதாரர்களுடனும் நெருக்கமாகவும் தொடர்ச்சியாகவும் பணியாற்றி வருகின்றது. மேலும் வைப்பாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நிதியமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் தேவைப்பட்டால் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தேசிய அபிவிருத்தி வங்கியில் நடந்த இந்த சம்பவத்தின் விளைவாக ஏனைய ஒழுங்குபடுத்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் இழப்புகளை சந்தித்துள்ளன என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் போலியான அறிக்கைகளால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் இலங்கை மத்திய வங்கி கேட்டுக்கொள்கின்றது. தனியார் வங்கியொன்றின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்றே போலி இணையதளத்தை உருவாக்கி பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு நேற்று குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாரியப்புல காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கம்பஹா மினுவாங்கொடை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கடந்த பிப்ரவரி 16 கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி விசாரணையில் போலி இணையதளத்தை உருவாக்கி 10,24,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் வடமேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குருநாகல் கொஹரெல்ல பகுதியில் பெண்ணொருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொஹரெல்ல போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை மெடலந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொது வீதியொன்றில் வைத்து ஒரு குழுவினர் பெண்ணை தாக்குவது குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. தாக்குதலின் பின்னர் தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கொஹரெல்ல போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண், நாங்கள் ஒரு புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம். அது முடிந்த பிறகு நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். அங்கே சாப்பிட்டுவிட்டு புறப்படலாம் என்று எண்ணி சுமார் 1.5 மணி நேரம் நாங்கள் அங்கேயே தங்கியிருந்தோம். நாங்கள் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் அவளுடைய மூத்த சகோதரியின் மகன் ஒருவன் திடீரென எங்கள் காரின் முன்பாக வந்து குதித்தான். அவன் சாலையின் நடுவே வந்து நின்றான். வாகனம் வருவதை அவன் பார்த்திருந்த போதிலும் ஓரமாக விலகி செல்லவில்லை. காரின் முன்பாக பனட் பகுதிக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். என் கணவர் உடனடியாக பிரேக் பிடித்து காரை நிறுத்தியே மறுகணமே திடீரென்று ஒரு கும்பல் இரும்பு தடிகள் மற்றும் வாள்களுடன் வெளியே பாய்ந்து வந்து எங்களை ஈவிரக்கமின்றி தாக்கியதாக கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் தற்போது நிலவி வரும் கடும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக டிக்கோயா புளியாவத்தை பகுதியில் குடியிருப்பு ஒன்றின் மீது பாரிய மரம் முறிந்து விழுந்து சொத்துக்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. பாரிய மரம் ஒன்று பலத்த காற்றினால் வேரோடு சாய்ந்து அருகில் இருந்த தொழிலாளர் குடியிருப்புகள் மீது நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் விழுந்துள்ளது. மரம் விழுந்த வேகத்தில் வீடுகளின் கூரைகள் மற்றும் சுவர்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. அந்த சமயம் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இதனால் அவருக்கும் காயம் அல்லது உயிர் ஆபத்து ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து தோட்ட நிர்வாகத்திற்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றவும் விழுந்த மரத்தை அகற்றி வீடுகளை சீரமைக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் கவரக்குள பகுதியில் பொல்லால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கவரக்குளம் போலீசார் தெரிவித்தனர். கவரக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹெல்மில்ல வெவ பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஹெல்மில்ல லெவெவ குருந்தங்குளம் பகுதியை சேர்ந்த 51 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இரு தரப்பினர்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த பகைமை காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அதே பகுதியை சேர்ந்த 6 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் பரிசோதகர் தலைமையில் கவரக்குளம் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 7வது நினைவு ஆண்டு ஏந்தல்கள் நிகழ்வுகள் இன்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பு நகரின் பல்வேறு பகுதிகளில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டன. இன்று காலை 9:05 மணியளவில் சியோன் தேவாலய முன்றலில் நினைவேந்தல் ஆரம்பமானது. இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் கண்ணீர் மல்க மலரஞ்சலி செலுத்தி சுடரேற்றி உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள நினைவு தூபியில் முன்னாள் மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று 7 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அதற்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வும் நடைபெற்றது. மட்டக்களப்பு அரசடி கல்லடி பாலத்து அருகிலுள்ள ஈஸ்டர் படுகொலை ஞாபகார்த்த தூபியில் இன்று காலை மட்டக்களப்பு சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. குண்டு தாக்குதலில் உயிரிழந்த பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இதன்போது நினைவு தூபியில் மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கிழக்கு சமூக அபிவிருத்தி மையத்தின் பணிப்பாளர் புகாரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறவுகளும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை உறுதி செய், குற்றவாளியை பொறுப்பு கூறுவதற்கு வழி ஏற்படுத்த, ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்புமிக்க வெளிப்படைத்தன்மையான விசாரணை வேண்டும் போன்ற சுலோகங்கள் தாங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு உள்ளான நினைவஞ்சலி இடம்பெற்ற இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இராணுவத்தினர், போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்ததை காண முடிந்தது. எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு காலங்களில் நடத்தப்படும் பாரம்பரிய விளையாட்டுகளின் போது இவ்வாறு எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரித்துள்ளனர். அந்த வகையில் பெரும்பாலான புத்தாண்டு நிகழ்வுகள் நீர்நிலைகள், சிறிய குளங்கள் மற்றும் வயல்வெளிகளுக்கு அருகில் ஏற்பாடு செய்யப்படுவதால் இந்த அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பகுதிகளில் விளையாட்டுகளில் ஈடுபடுவது எலிக்காய்ச்சலை உண்டாக்கும். கிருமிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி நோய் பரவும் வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்காக பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் கடும் காய்ச்சல் மற்றும் தசைவலி ஆகிய அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் தாமதிக்காமல் உடனடியாக வைத்தியரை நாடுமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். ஜப்பானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படலாம் என அந்த நாட்டு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அங்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கையை மீளப் பெறப்பட்டதை அடுத்து 2வது தடவையாகவும் நிலநடுக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 8.0 அல்லது அதற்கு மேற்பட்ட வலுவான தீவிர தன்மையுடன் பதிவாகக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.